கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதலை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் மனுகுலத்திற்காக இரட்சகராக மீட்பராக இந்த இடத்துல பிறந்தார். அவருடைய பிறப்பை தான் தேசங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி, அவருடைய பிறப்பை நாங்கள் அறிவிக்கும்படி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நிற்கிற யாவரையும் பரலோகத்தின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த காலை மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கிராமத்திலேயும் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியை அறிவிக்கும்படி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற கவனிக்கிற எல்லாருக்கும் ஆறுதலும் சமாதானமும் சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் இந்த பாடலை கூட பாடி இந்த பவனி இதை தானே கர்த்ததாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சூத்திரம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட மணக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மணக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம்
எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போதும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து உங்களுக்கு தேவ செய்தியாக இந்த இடத்துல கொடுக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனையோ செய்திகளை டிவியில் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு எங்கள் மூலமாக கேட்கப்படுகிற கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த நற்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தேவதூதர்கள் பூமியில இருக்கிற மனுஷனுக்கு அறிவிக்கும் போது இவனமாய் அறிவிக்கப்பட்டது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பன்று பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களை பூமிக்கு அனுப்பி அவருடைய பிறப்பை குறித்து தூதர்கள் மூலமாய் மனுஷனுக்கு சொல்லும்படி அனுப்பினார். அந்த செய்தி மனுஷனுக்கு அறிவிக்கப்படும் போது இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று. ஆகவே நான் சொல்லுகிறேன், எத்தனையோ செய்திகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறீர்கள், நல்லது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்திக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். பரலோகத்தின் தேவதூதர் இவ்வண்ணமாய் மனுஷனுக்கு சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கவனிக்க வேண்டும், எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பரலோகம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு நல்ல செய்தி வருமே ஆனால் அந்த நல்ல செய்தி ஒரு மனுஷனுக்கு மட்டுமே நல்ல செய்தியா இருக்கும். என்ன ஒரு மனுஷனுக்கு அது நிச்சயமா நல்ல செய்தியா இருக்காது. அதுதான் உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு செய்தி வந்தது, லாக்டவுன், கொரோனா பரவுகிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. மறுபடியும் ஒரு செய்தி வந்தது, கொரோனா உருமாறி அதிதீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது என்று. அந்த செய்தியை கேட்ட உடனே நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பயமாக, துர்ச்செய்தியாக இருந்தது. ஆனால் இந்த 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல செய்தியாக இருந்தது. ஏன்னா ஆல் பாஸ் போட்டாங்க. ஆமாம், நீங்கள் படிக்கவே வேண்டாம், அப்படியே பாஸ். அந்த கொரோனா காலத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு அது நல்ல ஒரு செய்தியாக இருந்துச்சு. படிக்காண்டா, ஸ்கூலுக்கு போகாண்டா, எக்ஸாம் அட்டன் பண்ணாண்டா, ஆல் பாஸ். அன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன வாழ்த்து. அப்படி ஒரு செய்தி இந்த பூமிக்கு அறிவிக்கப்படும் போது சிலருக்கு அது ரொம்ப துர்ச்செய்தியா இருக்குது, சிலருக்கு அது நல்ல செய்தியா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம், குறிப்பிட்ட தேசத்திற்கு மாத்திரம், குறிப்பிட்ட இனத்திற்கு மாத்திரம், குறிப்பிட்ட பாஷைக்காரர்களுக்கு மாத்திரம் நற்செய்தி அல்ல, எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியாக
உன்னதமான தேவனால அறிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாம். எல்லா ஜனத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அனுப்பும்போது அவரை தன்னுடைய குமாரனாக அனுப்பினார். மனுகுலத்திற்கு இரட்சகராக அனுப்பினார். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். எதிலிருந்து காப்பாற்றுகிறவர் என்றால் வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறவர், சாபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. மருந்துகளால கைவிடப்பட்ட நிலை, மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலை. இனி நான் பிழைப்பேனா, எழும்புவேனா, எனக்கு சுகம் வருமா, மறுபடியும் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேனா, எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு நிலையில படுத்த படுக்கையா இருக்கிற வியாதிஸ்தர்களை காப்பாற்றும்படி, ரட்சிக்கும்படி இயேசு இந்த பூமியில பிறந்தார். அவரை குறித்து சொல்லப்படுகிறது இரட்சகர் என்று. இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். பிதாவாகிய தேவனால இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்காக காப்பாற்றுகிறவராக இயேசு இந்த இடத்துல பிறந்தார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை வரணும், பாவத்தில் இருந்து நான் மனம் திரும்பணும், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க. ஆனா முடிகிறது இல்லை. உங்களால விட முடியாத எந்த பாவமாய் இருந்தாலும் ஒரு முறை இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்களை இந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பார். சிறு வயதிலிருந்தே, இளம் வயதிலிருந்தே, வாலிப நாட்களிலிருந்தே குடிக்கு, மதுபானத்திற்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு பேரும் மதுபழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறாங்க. இனி மனம் திரும்பி குடும்பத்தை காப்பாற்றணும், நல்லா சம்பாதிக்கணும், மதுபானத்திற்கு செலவழிக்க கூடாது, இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா முடிகிறது இல்லை. விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அவர் விடுவிக்கிறவர். ஒரு முறை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனால் அனுப்பப்படும் போதே பிதா அவரை இவனமா அதிகாரப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். மனுகுலத்திற்கு இரட்சகராய் அனுப்பியிருக்கிறார். அவர் வியாதியிலிருந்து விடுவிப்பார், பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிப்பார். இந்த பூமியில வியாதி வைரஸ்னால வருது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது, அநியாயம் செய்யும் போது, துன்மார்க்கமாய் வாழும் போது தேவனால அந்த மனுஷன் தண்டிக்கப்படுகிறான், சிட்சிக்கப்படுகிறான். அது மூலமாகவும் வியாதி வருகிறது. பாவத்தினால வந்த சாபம், சாபத்தினாலையும் வியாதி வருகிறது. என்ன ஒரு வியாதி? சேவனை கட்டுகள், பிசாசின் கட்டுகள். இப்படி 3 விதத்துல ஒரு மனுஷனுக்கு வியாதி வருகிறது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இரட்சகராய் பிறந்தார். அவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக எந்த விதமான வியாதியாய் வந்தாலும், சாபத்தினால வந்த வியாதியானாலும், இயேசு பாவத்தை மன்னிக்கிறவராக, சாபத்திலிருந்து மீட்கிறவராக இந்த பூமியில வெளிப்பட்டு இருக்கிறார். நாம் நம்முடைய முப்பிதாக்கள் செய்த பாவம் சாபமாக குடும்பத்துல, பிள்ளைகள் மேல இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருக்கிறது. முப்பிதாக்கள் செய்த பாவம் தலைமுறை தலைமுறையாய் தொடருகிறது. சில குடும்பத்தை நீங்க கவனித்திருப்பீர்களானால், சிலருக்கு திருமண தடை 30 வயசு 35 வயசு வரைக்கும் அப்படியே தடையா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இளவயதின் மரணம் இருக்கும். எது செய்தாலும் வாய்க்காது. எத்தனையோ தேசத்திற்காக வேலைக்காய் போவாங்க, வாய்க்காது, மீதம் இருக்காது. இப்படி சாபத்தின் கிரியை நிறைய இருக்கிறது. பயங்கரமான சாபத்தின் கிரியை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சாபத்தில் இருந்து மீட்டெடுக்கிற மீட்பராக பரலோகம் தந்த ஒரு தேவன் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நற்செய்தியை தான்
இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்பாய் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது திமிர்வாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அந்த வியாதி பிசாசினால வரல, சேவனையினால வரல, வைரஸ்னால வரல. பாவத்தின் சம்பளமாக மரணத்திற்கு ஏதுவாக அவனுக்கு அந்த வியாதி வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல அவனை பார்த்து சொன்னார், மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்நேரத்தில் அவன் எழுந்து நடந்து தன்னுடைய வீட்டிற்கு போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாபத்தினால வரக்கூடிய எந்த வியாதியானாலும் எந்த கிரியைகளானாலும் இயேசு மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சாபத்தில் இருந்து வரக்கூடிய எந்த வியாதியா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், சில மனிதர்களுக்கு சில குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வியாதி சேவனையினால வருகிறது. சில மனிதர்கள் சில குடும்பங்களுக்கு விரோதமாய் சேவனை வைக்கிறாங்க, மாந்திரீகம் பண்ணுகிறாங்க. அதனாலே சிலர் பாதிக்கப்பட்டு படுத்தப்படுகையாகி சரீரம் பலகீனப்பட்டு, நாங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, நான் என் தகப்பனாருடைய, என் தாத்தா, என் தகப்பனாருடைய அப்பா சேவனையினால பாதிக்கப்பட்டு மரித்தார். அதே சேவனையின் போராட்டம் என்னுடைய தகப்பனாருக்கும் மேலேயும் வந்தது, என் தாயாருக்கும் வந்தது. சம்பாதித்த பணம் எல்லாம் பல இடங்களில் செலவழித்தோம், பல மருத்துவமனைக்கு போனோம், பல மந்திரவாதிகளிடத்துல போனோம். எங்கேயுமே விடுதலை இல்லை. எங்களால் என்ன முடியுமோ எல்லாம் செய்து பார்த்தோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் ஜெபித்தோம். அங்கிருந்து எங்களை போல ஊழியக்காரர்கள் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு வந்தது, சரீரத்தில் வந்தது, இருதயத்தில் சமாதானம் வந்தது. அப்படிதான் நாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டோம். எத்தனையோ மந்திரவாதினால முடியாததை, எத்தனையோ மனுஷனால முடியாததை இயேசு முடித்து கொடுத்தார். இயேசு விடுவித்தார். இன்றைக்கு இயேசுவை நாங்கள் நம்புகிறோம் என்றால், யாரோ எங்களுக்கு மிரட்டியோ நயங்காட்டியோ அல்ல, அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த விடுதலை, அவர் கொடுத்த சமாதானம் எங்களால் மறக்கவே முடியலை. இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இந்த சமாதானத்திற்காக ஒரு நாள் ஓடாத ஓட்டம் இல்லை, போகாத இடம் இல்லை. ஆனால் இயேசு எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். இன்றைக்கும் சாபத்தில் இருப்பீர்களானால், சாபக்கட்டில் இருப்பீர்களானால், எந்த மனுஷனாலையும் உடைத்தெறிய முடியாத மாந்திரிக கட்டுகளுக்குள்ளாய் இருப்பீர்களானால், நான் சொல்லி தருகிற ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஒலிபெருக்கி மூலமாய் நீங்க சபைக்கு வரணும்னு கூப்பிடல, இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த மந்திரீக கட்டுகளை உடைத்து தாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நீங்க சுகமாய் இருக்கிறதை தெய்வம் விரும்புகிறார். நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்கிறதை இயேசு விரும்புகிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அனுப்பி இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நீங்க சுகத்தை பெறுவீர்கள், சமாதானத்தை பெறுவீர்கள், விடுதலையை பெறுவீர்கள். இனி மாந்திரிக கட்டுகள் உங்கள் குடும்பத்தில் செயல்படாமல் போகும். எத்தனை வருடத்திற்கு வைத்திருந்தாலும் என் இயேசு உடைத்தறி அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சிக்கிறவராய் பிறந்தார். அப்படியே திமிர்வாதக்காரன் பாவத்தினால வந்த நோயினால எந்த மனுஷனாலையும் மீட்க முடியல, எந்த மருந்தாலையும் மீட்க முடியல. இயேசு சொன்னார், மகனை திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்நேரமே அவன் சுகமானான். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. உங்கள் பாவத்தை அவர் தயவாய் மன்னிப்பார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கே நீங்க விட்டு விலகுங்க. இயேசு சாமி உங்களிடத்துல ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறார்.
பாவத்திலிருந்து மனம் திரும்பிருங்க. அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு அளவில்லாத சமாதானத்தை தருவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ இந்த நல்ல செய்தியை தான் நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இந்த நல்ல செய்தி எல்லா உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிறது பரலோக தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையினாலதான் எங்களை போல நிறைய பேர் பல கிராமங்கள் பல தேசங்களில் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நற்செய்தியை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தினால வந்த சாபத்திற்காக தன்னையே பலியாக்கினார். சிலுவையில அறையப்பட்டார். சிலுவையில சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். தன்னை வெளிப்படுத்தினார். பரலோகத்துக்கு போனார். வேதம் சொல்லுகிறது மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவாராம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீசர்கள் கேட்கும்போது இயேசு சொன்னார், என்னுடைய வருகையின் கடைசி கால அடையாளம் கொள்ளை நோய்கள் வரும். கடைசி காலம் சமுத்திரம் கொந்தளிப்பாய் இருக்கும். ராஜ்யத்திற்கு ராஜ்யம் யுத்தங்கள் எழும்பும். பல தேசத்துல யுத்தங்களை, ஜனத்திற்கு ஜனம், ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமாய் எழும்பும். பயங்கர பூமி அதிர்ச்சிகள் வரும். கொள்ளை நோய்கள் வரும். பஞ்சங்கள் வரும். கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை அளிக்காமல் இருக்கிறவரை அல்ல. ஆகவே இயேசு இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல மறுபடியும் வரப்போகிறார். ஏற்கனவே அவர் இரட்சகராய் வந்தது பாவத்தில இருந்து மீட்டெடுக்க, சாபத்திலிருந்து மீட்டெடுக்க, வியாதியிலிருந்து மீட்டெடுக்க வந்தார். இனியோ நம்மை பரலோகம் சேர்க்கும்படி வருவார். பரலோகத்துல சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் இரட்சகராக நீங்க விசுவாசித்தீர்களானால் நீங்க பரலோகத்துக்கு போவீர்கள். பூமியில இருக்கிற நாட்கள்லாம் சுகமாயிருப்பீர்கள். இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் காலமாய் இருக்கிறபடியினால நாங்கள் உங்கள் மத்தியில வந்து அறிவிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்வீர்களானால் இன்றைக்கு சமாதானம் பெற்று சுகமாய் வாழ்வீர்கள். வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை இதுவரையிலும் பொறுமையாய் கேட்ட எல்லா குடும்பத்திற்கும் எங்கள் சபை சார்பாக வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. சற்று தலையை சாத்தி ஜெபிப்போமாக. என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை சோத்திருக்கிற ஆண்டவரே, தகப்பனே, உம்மை பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எனக்கு நீர் திருச்சபையில் முன்பாக என் தேவனை வெளிப்பட செய்வதற்காக உம்மை சோத்திருக்கிற ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையிலே இந்த மத்தியிலையும் இந்த கிராமத்தின் மக்களிலும் அன்பிலும் இருதயத்திலும் பதியத்தக்க பேசினதற்காக உம்மை சோத்தரிக்கிற ஆண்டவரே. உமது நாம எங்கும் புகழ்முடியாக என் தேவாதி தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் இந்த ஜனங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்கும் ஒருவராக தெருவாக ஆண்டவரே, இந்த ஊழியக்காரோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளும் அறிவிக்கிற போதவர் மூலமாக ஊழியக்கார மூலமாக கேட்கப்படுற வார்த்தைகளை என் தேவன் பரலோகம் எட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்கள் காதுகளை கேட்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சத்தியை கேட்பது யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்க யாராக இருந்தாலும் என் தேவநாயகத்தர் பரிசுத்தர் அவரை பாவங்களெல்லாம் மன்னிக்கத்தக்க என் தேவன் பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா அன்பும் சமாதானம் கிருபை இருக்கும்படியாக செபிக்கிறேன் தாபனி. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தாபனே, ஆமென்.
பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நித்தியம், அவரே நிச்சயம். அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நித்தியம், அவரே நிச்சயம். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மண்ணில் சமாதானம்,